கோவை ரத்னபுரி பகுதியில் வழிப்பறியில் ஈடுபட்ட இருவரை போலீசார் கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் கோவை மத்திய சிறையில் இருந்து விடுதலையான ரத்னபுரியைச் சேர்ந்த அம்புரோஸ் மற்றும் லாரன்ஸ் ஆகியோர் மீண்டும் குற்றவாளிகளாக மாறினர். நேற்று முன்தினம் இரவு ரத்னபுரி திளைநகரை சேர்ந்த கௌதம் வேலை முடித்து வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தபோது ஸ்கூட்டரில் வந்த அம்புரோஸ் மற்றும் லாரன்ஸ் அவரின் செல்போனை பறித்து தப்பியோடினர். கௌதம் வளரியதும் அவர்கள் ஸ்கூட்டரில் வேகமாக தப்பி சென்றனர். இதுகுறித்து போலீசில் புகார் அளித்தனர். இதனையடுத்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரிக்க தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில் பறிக்கப்பட்ட செல்போனை வைத்தே தப்பிய ஸ்கூட்டர் சங்கனூர் மேம்பாலத்தின் தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் இருவரும் கால்கள் முறிந்த நிலையில் பொதுமக்கள் அவர்களை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் நடத்திய விசாரணையில் அவர்கள் தில்லை நகரில் செல்போனை பறித்தவர்கள் என்பதை உறுதி செய்தனர். இதனையடுத்து ரத்னபுரி போலீசார் ஏப்ரல் 9 அன்று மருத்துவமனைக்கு சென்று இருவரையும் கைது செய்தனர். விசாரணையில் அம்புரோஸ் மீது 9 வழக்குகள் மற்றும் லாரன்ஸ் மீது 10 வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் இருவரும் திருட்டு வழக்கில் சிறைவாசம் முடிந்து வெறும் ஒரு வாரத்திலேயே மீண்டும் குற்றத்தில் ஈடுபட்டதும் தெரியவந்தது.